புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க போறீங்கன்னா, இந்த வீடியோவ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. கன்சல்டன்சி கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அவங்க ட்ராப்ல மாட்ட மாட்டீங்க. அண்ட் உங்களோட அமௌண்ட்டும் லேக்ஸ் கணக்குல செலவாகாது. ஸோ உங்களோட அஃபோர்டபுள் ஃபீஸ்லயே நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா, இத நீங்க ஸ்டோரியாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாவும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள பொறுத்து தான் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க அப்ராட்ல படிக்க போறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பர்சனலா நெறைய ஏஜென்சிஸ் வந்து ஏறி இறங்குனேன் ஃபார் எம்பிபிஎஸ் அப்ராட்க்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருந்தாங்க. நான் எல்லாருமே ஜென்யூன்லாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எல்லாருமே ஸ்வீட்டா தான் பேசுனாங்க. ஃபேக் ப்ராமிசஸ் நெறைய குடுத்தாங்க. பட் ஒரு சில பேர் ட்ரூத்தா இருந்தாங்க. ஒரு சில பேர் கமிஷனே லேக்ஸ் கணக்குல கேட்டாங்க. ஒரு சில பேர்லாம் காலேஜே அப்படி ஒண்ணு அந்த ஊர்ல இல்ல. பட் அந்த காலேஜ சொல்லி அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தேன். பட் ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் தான் ஸ்டூடண்ட்ஸோட ட்ரீமா பார்த்தாங்க. மணியா பார்க்காம ட்ரீமா பார்த்தாங்க. ஸோ அது எந்த கன்சல்டன்சின்னு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். ஸோ வீடியோவ எண்ட் வரையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் யூ கேன் ட்ரஸ்ட் மீ. பிகாஸ் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் கிட்டயும் நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், அந்த யுனிவர்சிட்டி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி தரணும், அதெல்லாம் இருந்தா மட்டும் தான் அந்த ஏஜென்சிய நீங்க நம்பலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்னதா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். பிகாஸ் இந்த வீடியோ லாங்கா தான் இருக்கும். நடுவில் உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். ஆனால் அப்ராட் எம்பிபிஎஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. பிகாஸ் ஒரு ஏஜென்சி நம்ம மெடிக்கல் கேரியரில் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணுதுங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணால் கூட உங்களோட மெடிக்கல் கேரியரே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் கைஸ், திஸ் இஸ் மதன். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க போறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய ஏஜென்சிஸ் ஏறி இறங்கிட்டேன். நிறைய பேர் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் கிடைச்சது. பட் ஒரு சில பேர்லாம் இன்னும் சொல்ல போனோன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கூட காட்டி அட்மிஷன் வாங்கி தரோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் அதெல்லாம் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஒரு சில பேர்லாம் கமிஷன்ஸே லேக்ஸ் கணக்கில் கேட்டாங்க. நான் எல்லா ஏஜென்சியுமே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில ஜென்யூன் ஏஜென்சிஸும் இருக்காங்க. பட் இதே ஒரு கன்சல்டன்சி மட்டும் என்னோட ஜேர்னி அப்படியே மாற்றுச்சு. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் எண்டில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் கன்சல்டன்சி சூஸ் பண்ணினாலும் வேற ஒரு கன்சல்டன்சி சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கன்சல்டன்சி கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எதுக்கு கன்சல்டன்சி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கன்சல்டன்சியில கொடுத்துருங்க. ஸோ எனக்கு அப்ராடில் அட்மிஷன் வேணும், எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம நிற்க முடியும். நம்மளால் எல்லாமே தனியாலாம் செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி ரெகனைசேஷன், அடுத்து வந்து சீட் புக்கிங், அடுத்து வந்து பேமெண்ட் ப்ரூஃப், விசா சப்போர்ட், அடுத்து வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸோட வேலிடேஷன், அப்புறம் வந்து நம்ம போகிற கண்ட்ரிக்கு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வெரிஃபிகேஷன் வாங்கணும். அப்புறம் நாம் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கணும். ஸோ இந்த சப்போர்ட்ஸ்க்கு எல்லாமே கன்சல்டன்சி நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். கன்சல்டன்சி நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம இதெல்லாம் தனியாலாம் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி ரெகனைசேஷன். அந்த யூனிவர்சிட்டி ரெகனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட காலேஜ் வந்து WHO, WDOMS, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் அந்த லிஸ்டிங்கில் இருக்கணும். அடுத்து வந்து முக்கியமானது நம்ம NMC லிஸ்டிங்கில் அந்த காலேஜ் இருக்கணும். பிகாஸ் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம திருப்பி இந்தியாவில் வந்து நம்மளால் FMG எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ அடுத்து வந்து அட்மிஷன் லெட்டர் அத்தன்டிசிட்டி. அதில் வந்து நம்ம ஒரு அட்மிஷன் லெட்டர் அவங்க நம்ம கொடுக்குறாங்க, அட்மிஷன் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன இருக்கணும்னா அவங்களோட யூனிவர்சிட்டியோட லெட்டர் ஹெட் இருக்கணும், ஸ்டாம்ப் இருக்கணும், காலேஜோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் லைக் மெயில் ஐடி அண்ட் தேர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். அடுத்து வந்து பேமெண்ட் ரூட்டிங் நம்மளோட அஃபிஷியல் பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருந்து மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட அமௌண்ட்டில் கேட்டாலோ இல்லை அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட் கேட்டாலுமே அது ஒரு இண்டிகேஷன் ஆஃப் ட்ராப் தான். அடுத்து வந்து டாக்குமெண்டேஷன் அப்போசிலேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அப்போசிலேட் அப்படி என்னன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் போடுறேன். ஸோ இந்த அப்போசிலேட் இது எல்லா சர்டிஃபிகேட்ஸ் பின்னாடியும் இந்த ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து விசா சப்போர்ட் எதுக்குன்னா, ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா விசாவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் என்னங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ கன்சல்டன்சி தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. காலேஜ் சைட்லேருந்து நம்மக்கிட்ட என்னென்ன வேணும், டிரான்ஸ்லேஷனில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க தான் விசா சப்போர்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் அடுத்து வந்து நம்ம அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் நம்மளோட பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபார் காலேஜ் அதெல்லாம் இவங்க தான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம கன்சல்டன்சியை நம்பியிருக்கோம்.
எனக்கு நிறையா தெரியாது. இனிஷியலா நானும் மிஸ்டேக் பண்ணேன். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் என்னென்ன பண்ணேன்? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்கலாம் எப்படி மாட்டாம இருக்கிறது தான் ஒரு 3 நரேட்டிவ் சொல்றேன். ஸோ அந்த மாரி நரேட்டிவ் உங்களுக்கு நடந்ததுன்னா, அது பியூர்லி ட்ராப் தான். ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் என்னன்னா, கமிஷன் ட்ராப் தான். ஒரு சில ஏஜென்சி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ தான் எங்களோட கமிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து இன்னும் அமௌண்ட் கூட சேர்த்து வாங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில ஏஜென்சிலாம் 3 லேக்ஸ் கிட்ட கமிஷனாவே வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருக்க, ஒன்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கமிஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் ஃபார்மேட்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ரிட்டர்ன் ஃபார்மேட்ல வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அவங்க சொன்ன கமிஷன்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்னு அவங்க யுனிவர்சிட்டி சைட்ல இருந்துமே கமிஷன் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஏதாவது இருக்கான்னு சொல்லி கூட நீங்க கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் நரேட்டிவ் என்னன்னா, ஃபேக் ஆஃபர் லெட்டர்ஸ். இதில தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில ஏஜென்சி எல்லாம் நான் ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமே, இதான் உங்களோட ஆஃபர் லெட்டர்ஸ் இந்த காலேஜ்ல இருக்குன்னு சொல்லி குடுத்தாங்க. பட் அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது வந்து ஜென்யூனான ஆஃபர் லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ நீங்க அப்ராட் போறது ரொம்ப ஈஸின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அதில இருக்கிற நெறையா சிக்கல் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க. அடுத்த நரேட்டிவ் வந்து பேமெண்ட் தான். நீங்க எப்பயுமே பேமெண்ட் அனுப்புறீங்கன்னா, ஒண்ணு யுனிவர்சிட்டி அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா அனுப்புங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரைவேட் அக்கவுண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அது பியூரா ட்ராப் தான். ஸோ அந்த ட்ராப்ல வந்து நீங்க மாட்டாதீங்க. லைக் அவங்க கேஷா கேட்டாலோ, இல்ல யுபிஐ மூலியமா அமௌண்ட் கேட்டாலோ, ஆர் ஏதாவது வியர்ட் அக்கவுண்ட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அது எல்லாமே பியூர்லி ட்ராப் தான். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு ஏஜென்சி விசிட் பண்றீங்க உங்க அட்மிஷன் ரிகார்டிங்கா. பட் நீங்க அங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களுக்கு அப்படின்னு தெரியல, ஒரு ஐடியா இல்லைன்னா, நான் ஒரு 9லேருந்து 10 கொஸ்டின் சொல்றேன். இந்த கொஸ்டின்லாம் உங்க கரெக்ட்டா எந்த ஒரு தயக்கமே இல்லாம ஆன்சர் பண்ணிட்டாலும், நீங்க ப்ரூஃப் கேளுங்க. பிகாஸ் வாயில என்ன வேணா பேசுவாங்க. பட் நீங்க ப்ரூஃப் கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க எந்த ப்ரூஃப்மே காட்டல அப்படின்னா, அந்த ஏஜென்சி மேல நீங்க ட்ரஸ்ட் வைக்காதீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 9லேருந்து 10 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிடும். அவங்க வந்து ட்ரூவா அட்மிஷன்ஸ் எடுக்குறாங்களா, ஆர் ஃபேக் அட்மிஷன்ஸ் எடுக்குறாங்களான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ண போறீங்கன்னா, அந்த யுனிவர்சிட்டியோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் கேளுங்க. கேம்பஸ் எங்க இருக்கு, எந்த கண்ட்ரில இருக்கு, அப்புறம் அந்த காலேஜோட கான்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அவங்க வந்து அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஆஃபர் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சாம்பிள் காப்பியை நீங்க கேட்டு பாருங்க. தேர்டு தான் முக்கியமானது, எவ்வளோ கமிஷன் நீங்க எங்க சைட்ல இருந்து எங்க கிட்ட இருந்து வாங்குவீங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க இவ்வளவுதான் சொன்னா நீங்க ரிட்டர்ன் ஃபார்மேட்ல வாங்குங்க. ரிட்டர்ன் ஃபார்மேட்ல வாங்கினாதான் நீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிகமான அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. அவங்க சொன்ன அமௌண்ட் மட்டும் வாங்குவாங்க. அடுத்து வந்து பேமெண்ட். நாங்க வந்து பேமெண்ட் எப்படி பண்ணுவோம்? யூனிவர்சிட்டியோட டைரக்ட் பேங்க் அக்கவுண்ட் பண்ணுவோமா? இல்ல நீங்க வந்து அமௌண்ட் அனுப்புவீங்களான்னு சொல்லி கரெக்ட்டா கேட்டுக்கோங்க. நாங்களே அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அது வந்து பியூர்லி ட்ராப் தான். ஸோ அடுத்து வந்து ஏஜென்சி வந்து எல்லா ரெசிப்ட்டுமே குடுப்பீங்களா? ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சீல் சைனோட எல்லா பேமெண்ட்க்கான ரெசிப்ட்டும் குடுப்பீங்களான்னு கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்க வந்து அப்போசிலேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேளுங்க. ஸோ அப்போசிலேட் என்னன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து யார் வந்து என்னோட அட்மிஷனை யாரும் ஃபாலோ அப் பண்ணி கடைசி வரையும் குடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபீஸ் ரீஃபண்ட். இப்போ சப்போஸ் விசா ரிஜெக்ட் ஆனாலோ, அட்மிஷன் வந்து டினை பண்ணாலோ, என்னோட ஃபீஸை வந்து யார் ரீஃபண்ட் பண்ணுவா, எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே போய் இறங்குனதுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ணி அகாமடேஷன் ஏதாவது நீங்கள் தருவீங்களா, இதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஒரு ஃபீஸ் வாங்குறாங்கன்னா அந்த ஃபீஸுக்கு என்னென்ன தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து அந்த காலேஜில் படிக்க 2, 3 அலுமினி, அதாவது படித்து முடித்தவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கேளுங்க. படிச்சுட்டு இருக்கவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்க வேண்டாம். படிச்சு முடிச்சவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டு உங்ககிட்ட பேசுங்க. ஸோ அவங்க தான் கொஞ்சம் ட்ரூவா பேசுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு காலேஜுக்குமே, அப்ராட்ல இருக்க ஒவ்வொரு காலேஜுக்குமே சப்போஸ் அவங்க இந்தியாவிலேருந்து அட்மிஷன் போடுறாங்கன்னா, அதுக்கு காமனாக ஒரு அட்மிஷன் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கூட கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் அந்த காலேஜுக்குன்னு யாராவது ஒரு லீகல் அட்மிஷன் ஆஃபீஸர் வந்து நம்மளோட கண்ட்ரில இருக்காங்களான்னு சொல்லியும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க இதெல்லாமே கேட்டு அவங்க இது எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணி ப்ரூஃப்லாம் காட்டிட்டாங்கன்னா, நீங்க அந்த ஏஜென்சி மேல ட்ரஸ்ட் பண்ணலாம். அதுல ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அடுத்தபடியா பார்த்தோம்னா, மணி, ஃபீஸ் அண்ட் கமிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீ வந்து யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏஜென்சி வந்து ஒரு சில பேப்பர் ஒர்க்குக்கு அமௌண்ட் கேட்பாங்க. பட் அதை வந்து ஹைட் பண்ணி கூட கமிஷன் சார்ஜஸா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா அவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதை பே பண்ணலாம். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஒரு 2 ரெட் ஃபிளாக் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பண்ணா அவங்க வந்து
உங்கள வந்து ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க வந்து யுனிவர்சிட்டி டியூஷன் ஃபீ கட்டணும்னு சொல்லி ஏஜென்சிலேருந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நான் யுனிவர்சிட்டி அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுங்க. நானே என் பேங்க்லேருந்து நான் டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லுங்க. அவங்க யுனிவர்சிட்டி அக்கவுண்ட் நம்பர் குடுக்காம, அவங்களோட பெர்சனல் அக்கவுண்ட்ட வேற ஏதோ ஒரு அக்கவுண்ட் குடுத்தாங்கன்னா, அது வந்து பியூர்லி ட்ராப் தான். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. ஸோ அதில போய் நீங்க மாட்டிக்காதீங்க. ரெட் ஃபிளாக் நம்பர் 2 என்னன்னா, அவங்க வந்து கமிஷன்ஸ வந்து ஹைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹைட் பண்ணாங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் அக்ரீமெண்ட்ட கேளுங்க. ஸோ அந்த சர்வீஸ் அக்ரீமெண்ட்ட வந்து அவங்க குடுக்க மறுத்தாங்கன்னா, நீங்க வந்து அந்த ஏஜென்சி கிட்ட போகாதீங்க. ஒவ்வொரு ஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க ரெசிப்ட் கேளுங்க. ட்ரான்ஸ்ஃபர்க்கான டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஒண்ணு கூட மிஸ் பண்ணாதீங்க. அது இல்லாம யுனிவர்சிட்டியோட அக்னாலஜ்மெண்ட்டும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபீஸ் அனுப்பியிருக்கீங்க. காலேஜ்க்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு, ஃபீஸ் அனுப்பி முடிச்சிட்டீங்கன்னா, ஏஜென்சி கிட்ட சொல்லுங்க. நான் ஃபீஸ் அனுப்பிட்டேன். என்னோட ஃபீஸ் ரெசிப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அத வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ட்ரூ ஏஜென்சி. சப்போஸ் அவங்க வந்து குடுக்க மாட்டோம். நீங்க வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப் தான். ஸோ அதில மாட்டாம இருங்க. ஸோ ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் குடுக்குறாங்க. அதை எப்படி வெரிஃபை பண்றங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ அவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புனா, அத வந்து உடனே நம்பிராதீங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் யுனிவர்சிட்டிலேருந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. அவங்க வந்து பிடிஎஃப்ல மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து கரெக்ட்டா வெரிஃபை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி வெரிஃபை பண்ணணுங்கிறத இப்ப சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆஃபர் லெட்டர் எடுத்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டர்ல உங்களோட நேம், இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க. அவங்க காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. லைக் இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. அந்த காலேஜ் மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் போடுங்க. லைக் நான் வந்து அட்மிஷன் வாங்கியிருக்கேன். என்னோட அட்மிஷன் வந்து நான் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்பி அவங்க வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அந்த ஏஜென்சிய நீங்க நம்பலாம். அடுத்து வந்து அந்த அட்மிஷன் லெட்டர்லயே ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதாவது நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சுமே நீங்க வெரிஃபை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நீங்க சேரப்போற காலேஜ வந்து WHO ஆர் NMC லிஸ்ட்ல ஆர் WDOMS வேர்ல்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் அந்த லிஸ்டிங்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்டிங்ல இருந்தா மட்டும் தான் நீங்க USMLE ஆர் FMG வேற ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கணும். ஸோ உங்க காலேஜ் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே. அடுத்து வந்து ஏஜென்சி சைட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர், யூனிவர்சிட்டியோட ஸ்கேன்டு காப்பி வித் நேமோட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வித் நேமோட குடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட தான் சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். எந்த ஒரு பிரைவேட் அக்கவுண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க ஆஃபர் லெட்டர வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கன்ஃபியூஷன்ஸும் தாண்டி, ஃபேக் ப்ராமிசஸ தாண்டி, ரேண்டம் கன்சல்டன்சி போய் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஃபைனலா ஒரு ஜென்யூனான கன்சல்டன்சி எனக்கு கிடைச்சது. ஒரு இடம் எங்க வந்து நம்மளோட ட்ரீம வந்து மதிக்கிறாங்க. நம்ம மணிய மதிக்காம நம்மளோட ட்ரீம எங்க மதிக்கிறாங்கன்ற ஒரு இடத்த தான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த இடம் கிடைச்சது. ஸோ அந்த இடத்த பத்தி சொல்லணும்னா கைடன்ஸ் ஃபுல்லாவே இருந்தது. ஒவ்வொருத்தரும் நம்மளோட பர்சனல் டச்சா இருந்தாங்க. லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் ஒரு பர்சனல் டச்சா இருந்தாங்க. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா அந்த ஒரு டெசிஷன் தான் என்னோட மெடிக்கல் ஜர்னிய இந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு சொல்லலாம். பட் யார் அந்த கன்சல்டன்சி? எப்படி நான் உங்ககிட்ட ரீச் பண்ணேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ரிவீல் பண்றேன். பிகாஸ் இந்த வீடியோட லென்த்தே அதிகமா போயிடுச்சு. ஸோ அதிகமா பேசி உங்கள போர் அடிக்கவும் விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன கன்சல்டன்சி அப்படிங்கிறத சொல்றேன். பிகாஸ் அந்த கன்சல்டன்சி பத்தி சொல்றதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும். பிகாஸ் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு லாங் வீடியோ தேவைப்படுது. ஸோ இதுலேயே வந்து சொல்ல முடியாதனால நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அது என்ன ஏஜென்சிங்கிறத ரிவீல் பண்ணிடுறேன். See you next part. This is Madan's Med Life. Thank you for watching.